போதைப்பொருள் குற்றம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அமைச்சர் விமல் வீரவங்ச இன்று கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது தெரிவித்தார். கொழும்பு கொம்பனி தெரு விதான மாவட்ட மாடி வீட்டு தொகுதியை புனர் நிர்மாணம் செய்து மக்களுக்கு மீண்டும் வழங்குவதை முன்னிட்டு இந்த நிகழ்வு இடம்பெற்றது. போதைப்பொருள் அதிகரித்துள்ளது. நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டவர்கள் உள்ளனர். இவர்களுக்கு அந்த தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். தண்டனைகள் உரிய வகையில் நிறைவேற்றப்படாமையினாலேயே இந்த குற்றங்கள் நடைபெறுகின்றன. மரண தண்டனை முறையல்ல என்றால் அதனை சட்ட புத்தகத்திலிருந்து நீக்க வேண்டும். ஏனைய குற்றங்களுக்கு நிறைவேற்றப்படாவிடினும் போதைப்பொருள் தொடர்பிலான குற்றவாளிகளுக்கு கட்டாயமாக மரண தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். அடுத்த சக்தியின் தேடல். இது வலிகாமம் வடக்கு மல்லாகத்தில் அமைந்துள்ள கோணப்புலம் நலன்புரி முகாம். யுத்தம் நிறைவடைந்து 4 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பெரியளவில் பேசப்படும் ஒரு பிரதேசமே வலிவடக்கு. இந்த மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்ந்தும் கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. இந்த பிரதேச மக்கள் 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து நலன்புரி முகாம்களில் வாழ்ந்து வருகின்றனர். தமது சொந்த இடங்களை விட்டு வெளியேறிய இந்த மக்கள் தற்போதும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். கஷ்டம், குளிக்க வசதி குறைவு, மற்றது டாய்லெட் பிரச்சனை. எங்கள் சொந்த இடத்துக்கு விட்டால் நாங்கள் எங்கள் சொந்த காணிகளுக்கு இருந்து இதை செய்யலாம். இப்போ பயங்கர கஷ்டப்பட்டு இருக்கிறோம் முகாமில். 45 கிராம சேவையாளர் பிரிவுகளை உள்ளடக்கிய வலிவடக்கு பிரதேசத்தில் இன்னமும் 24 கிராம சேவையாளர் பிரிவுகள் விடுவிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. அவற்றில் 16 கிராம சேவையாளர் பிரிவுகள் முழுமையாகவும் 8 கிராம சேவையாளர் பிரிவுகள் பகுதியளவிலும் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளது. வலிவடக்கைச் சேர்ந்த சுமார் 4000 குடும்பங்கள் 34 நலன்புரி முகாம்களில் தங்கியுள்ளன. மிகுதி பேர் நண்பர் உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளனர். இப்படியா வீட்டோட கஷ்டப்படுங்க. நிவாரணமே எங்களுக்கு 4 வருஷம் இல்லை. மழையெல்லாம் வந்து ஒரு நேரம் இருக்கல. வெள்ளமும் தண்ணியும் வெள்ளம் ஓடுற கிடவும் இல்லை. கிடந்து சீராடுபடுறான் எங்களுக்கு. ஆண்டாண்டு காலமாக விவசாயத்தை நம்பி வாழும் தமக்கு தற்போது விவசாய நிலங்கள் இல்லை என்று இவர்கள் தெரிவிக்கின்றனர். மீன்பிடி தொழிலை மேற்கொள்வதற்கு மயிலிட்டி போன்ற துறைகள் இல்லை என்று கூறும் இவர்கள் தமது சொந்த இடங்களில் தாம் மீள் குடியேற்றப்படுவதே தமது பிரச்சனைகளுக்கான ஒரே தீர்வென்று கூறுகிறார்கள். குடிக்கவே தண்ணிங்க மட்டும் தண்ணியே இல்லாம 6 மணி பூட்டி போடுவாங்க. தான் போத்தல் கொண்டு தண்ணி வாங்கி எல்லாரும் குடிக்கிறது. 23 வருடங்களுக்கு மேல் இடம்பெயர்ந்து வாழும் இந்த மக்களின் கல்வித்துறையும் கேள்விக்குறியாகவே உள்ளது. வலிவடக்கில் அமைந்திருந்த 17 பாடசாலைகளில் தற்போது 7 பாடசாலைகள் மாத்திரமே இயங்குகின்றன. ஆகவே நலன்புரி நிலையங்களில் வாழும் இளவயது மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளும் பாதிக்கப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்களை எங்களுடைய நிலத்திலே எங்களுடைய வீடுகளிலே போய் குடியிருப்பதற்கு அனுமதிக்க முடியாது. அந்த நிலங்களும் அந்த வீடுகளும் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட அந்த இடம் தங்களுக்கு வேண்டும். இராணுவ தேவைகளுக்காக அவர்களுக்கு வேணும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். கடந்த 23 வருடங்களாக எங்களை இன்று உங்களை அனுமதிப்போம், நாளை அனுமதிப்போம், இன்னும் காலம் தாழ்த்தி நாங்கள் அனுமதிப்போம் என்று சொல்லி 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 இதுவரை 23 வருடங்களாக எங்களை இப்படி ஏமாற்றி வந்திருக்கிறார்கள். நலன்புரி முகாமில் நிரந்தர கட்டடங்கள் இல்லாமல் தற்காலிக வீடுகளில் வாழும் இவர்கள் தமக்கான அடிப்படை வசதிகள் முழுமையாக தீர்த்து வைக்கப்படவில்லை என்று கூறுகிறார்கள். இந்த நிலையில் இவர்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை அந்த நிவாரணங்களை வழங்குவதற்கான எந்தவிதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் இவர்கள் அங்கலாய்க்கின்றனர். இவங்களுக்கு கொஞ்ச நாளா இந்த நிவாரணங்கள் தான் தோணும், அந்த அரசாங்க நிவாரணம் தான் தோணும், அந்த இடம் எந்த நிவாரணம். இப்போ ஒரு 3-4 வருஷமா அந்த நிவாரணம் நிப்பாட்டியாச்சு. ஏன்னு கேட்டதுக்கு எங்களை திரும்ப மீள குடியமர்த்தியாச்சுன்னு சொல்லி அந்த நிவாரணம் அரசாங்கத்தால் நிப்பாட்டப்பட்டாண்டு ஜிஏ
எல்லாரும் அதுதான் சொல்லினோம். அதுக்கும் அந்த நிவாரணம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி எடுத்து நாங்களும் இதண்டு அது ஒன்றுமே எங்களுக்கு பலன் அளிக்க இல்லை. கசநோய் ஆஸ்பத்திரி கூட இன்று உயர்வாத விலையத்தில் இருப்பதனால் ஒரு முறையான ஒரு கசநோய் வைத்தியசாலை கூட இயங்க முடியாது எல்லாமே காணப்படுது. அண்மையில் கூட எங்களுடைய அதி ஜனாதிபதி அவர்கள் வந்து திறந்து வைத்துள்ள எங்களுடைய புற்றுநோய் வைத்தியசாலையை கூட வடமராட்சி வலிகாமம் கிழக்கு போன்ற பகுதியில் சேர்ந்த மக்கள் வந்து செல்வதற்கு பிரதான பாதையான அராலி வெள்ள வீதி உயர்வாத விலை தடையாக இருப்பதனால் இந்த வைத்தியசாலையை இந்த மக்கள் பயன்படுத்த முடியாமல் இவர்கள் அங்கு வருவதற்கான பாதை தடைப்பட்டிருப்பதன் காரணமாக அவர்கள் யாழ் நகருக்கு சென்றே வர வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அவை இந்த பாதைகள் திறப்பதற்கு கருணை கூர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். நலன்புரி முகாம்களில் நாட்களை நகர்த்தும் இந்த மக்கள் தமது சொந்த இடங்களுக்கு செல்லவே விரும்புகின்றனர். இவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பொறுப்பான பதிலை வழங்க இனியாவது முன்வர வேண்டியது அவசியமாகும். மேல்குடியேற்ற அமைச்சரே, இது உங்களின் கவனத்திற்கு. இலங்கையின் முதலாவது ரியாலிட்டி விளையாட்டு நிகழ்ச்சி சூப்பர் ஃபைட்டர். இதன் இறுதி 100 பேரை தெரிவு செய்வதற்கான 4வது கட்ட நிகழ்வு இன்று கண்டி பள்ளி கிளையில் ஆரம்பிக்கப்பட்டது. இறுதி 100 பேரை தெரிவு செய்வதற்கான மாத்தளை மற்றும் கண்டி மாவட்டங்களுக்கான தெரிவுகள் இன்று கண்டி பள்ளிகளில் அமைந்துள்ள MAS லீனியா நிறுவன வளாகத்தில் இடம்பெற்றது. நாட்டின் தொலைக்காட்சி மற்றும் விளையாட்டு ரசிகர்களுக்கு புதிய அனுபவத்தை கொண்டுவரும் சூப்பர் ஃபைட்டர் நிகழ்ச்சியை MAS ஹோல்டிங் நிறுவனம், நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் MTV MBC ஊடக வலையமைப்புடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளது. நாட்டின் சிறந்த குத்துச்சண்டை வீரர்களை இனங்கண்டு தேசிய மற்றும் சர்வதேச தரத்திற்கு கொண்டு செல்வதே சூப்பர் ஃபைட்டர் நிகழ்ச்சியின் நோக்கமாகும். முன்னர் காணப்பட்ட நட்பெயரை பாதுகாத்து முன்னோக்கி செல்ல வேண்டியுள்ளது. 2020ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வெற்றி கொள்ள வேண்டும். இந்த பயணத்தை காலத்தில் அல்ல, பங்களிப்பின் ஊடாகவே அடைய வேண்டும். கண்டி மற்றும் மாத்தளை மாவட்டங்களுக்கான சூப்பர் ஃபைட்டர் தெரிவு போட்டிகள் நாளையும் நடைபெறவுள்ளன. இன்று பயிற்சி முகாம் ஒன்றும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. 350க்கும் அதிகமான போட்டியாளர்கள் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டதுடன் 49, 52, 56 மற்றும் 60 ஆகிய 4 பள்ளி பிரிவுகளில் தெரிவு போட்டிகள் இடம்பெற்றன. நாட்டில் இடம்பெறுகின்ற முதலாவது ரியாலிட்டி விளையாட்டு நிகழ்ச்சியில் கண்டி மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் இருந்து எத்தனை வீரர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர்? இது தொடர்பான தகவல்களை சனிக்கிழமைகளில் சிரசு டிவியில் ஒளிபரப்பாகும் சூப்பர் ஃபைட்டர் நிகழ்ச்சியில் எதிர்பாருங்கள். பரபரப்பான கொழும்பு மாநகரின் வரலாற்றை தேடிச் செல்லும் பயணத்தின் 4வது நாள் இன்று. போர்த்துகேயர் காலத்தைச் சேர்ந்த வரலாற்று சிறப்புமிக்க புனித கிணறு தொடர்பான பார்வை இன்றைய எமது எக்ஸ்ப்ளோரர்ஸ் தொகுப்பில். நோசா சினோரா டோ லிப்ரமெண்டோ எனப்படும் விடுதலை மாதாவின் தேவாலயத்திற்கு அருகில் ஆசீர்வதிக்கப்பட்ட கிணறு ஒன்று தொடர்பான வரலாற்று தகவல் எமக்கு கிடைத்துள்ள நிலையில் அதன் சரியான இருப்பு தொடர்பில் தேடி அறிவதற்கு எமக்கு முடியாமற் போனது. தொல்பொருள் ஆய்வு திணைக்களத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களுடன் நாம் ஜாவத்தை பொது மயான பூமிக்கு சென்றோம். கர்ப்பிணி தாய்மார்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் அல்லாத ஏனைய சமயத்தவர்களும் இங்கு வந்து இந்த கிணற்று நீரை பருகுகின்றனர். கர்ப்பிணி தாய்மார்கள் இந்த கிணற்றிலிருந்து நீர் அருந்தினால் தாயும் செய்யும் நலமாக இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை கர்ப்பிணி தாய்மார்கள் மத்தியில் நிலவியது. எனவே இந்த கிணற்று நீரை புனித நீராக கருதிய பலர் இங்கு நீர் அருந்த வருகை தந்துள்ளனர். குறித்த புனித கிணறு 1980ஆம் ஆண்டு மண்ணினால் மூடப்பட்ட போதிலும் சம்பிரதாயங்களை கடைபிடித்த யாத்திரிகர்கள் அங்கு வருகை தந்துள்ளதாக RL புரோகியரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவல்களால் ஈர்க்கப்பட்ட எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் குழு தீவிரமாக தேடியதன் பயனாக வரலாற்றில் கூறப்பட்டதனை போன்றதொரு புனித கிணற்றை கண்டறிந்தது. போர்த்துகேயர் காலத்தில் இந்த புனித கிணறு தொடர்பில் பல கருத்துக்களுடன் பயணித்த நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவுக்கு மற்றொரு புனித கிணறு தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களும் கிடைத்தன. இதற்கமைய புனித கிணறு தொடர்பாக தேடி சென்ற நாம் மிலாகிரிய சென்ட் பால்ஸ் மகளிர் வித்தியாலயத்திற்கு அருகில் உள்ள தேவாலயம் ஒன்றை சென்றடைந்தோம். இதன் போது அது 1903ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டதனை நாம் பார்த்த பின்னர் நமது எதிர்பார்ப்புகள் சிதைவடைந்தன. எனினும் குறித்த தேவஸ்தானத்தின் பாதிரியாரின் மூலம்
எமது தகவல்களை உறுதி செய்து கொள்ள முடிந்தது. காயமடைந்த படை வீரர்கள் இந்த கிணற்றில் நீராடி தங்களுடைய காயங்களை குணப்படுத்தியுள்ளார்கள். அதிசயத்தின் போர்த்துகேய பதமான மிலாகர் என்ற சொல்லிலிருந்து மிலாகிரியே என்ற பெயர் வரப்பெற்றுள்ளது. வரலாற்று குறிப்புகளை ஆராய்ந்த போது அற்புத மாதாவின் தேவாலயம் அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டு தற்போது இருக்கும் தேவாலயம் அந்த இடத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாகவும் எமக்கு அறிய கிடைத்தது. இந்த புனித கிணறு இருந்த இடம் செங்கற்களால் மூடப்பட்டிருப்பினும் யாத்திரிகர்கள் இன்னும் இந்த இடத்திற்கு வருகை தருவதுடன் உடந்தாளிட்டு வழிபாடுகளில் ஈடுபடுகின்றமையானது நமக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. போர்த்துகேய ஏகாதிபத்தியத்தை இன்றுடன் நிறைவு செய்து கொண்டு ஒல்லாந்தரின் வருகையுடன் நாளை சந்திப்போம். கொழும்பின் வரலாறு தொடர்பில் உங்களிடமும் பல தகவல்கள் இருப்பின் அவற்றை எமக்கு அனுப்பி வையுங்கள். www.newsfirst.lk என்ற எமது இணையதளத்துக்குள் பிரவேசித்து அதில் எக்ஸ்ப்ளோரர்ஸ் பக்கத்துக்கு சென்று உங்கள் தகவல்களை பதிவு செய்யலாம். சக்தி சின்னத்திரையின் அங்குரார்ப்பண நிகழ்வு கொழும்பில் நேற்று நடைபெற்றது. வளர்ந்து வரும் இளம் கலைஞர்களை உலகுக்கு அறிமுகம் செய்வதே இதன் நோக்கமாக அமைந்துள்ளது. சக்தி சின்னத்திரையின் அங்குரார்ப்பண நிகழ்வும் இசை வெளியீட்டு நிகழ்வும் கொழும்பு மெஜஸ்டிக் சிட்டியில் நேற்று நடைபெற்றது. சக்தி டிவி அலைவரிசை பிரதானி KS சமந்த்ராஜ் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது ஜீவன் என்ற தலைப்பில் சக்தி சின்னத்திரை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. ஜீவன் சின்னத்திரையின் இசை வெளியீடும் நேற்றைய தினம் நடைபெற்றது. கேபிட்டல் மகாராஜா நிறுவன குழும பணிப்பாளர் மொஹான் பராரா இதனை வெளியிட்டு வைத்தார். மேலும் இந்த நிகழ்வில் MTV அலைவரிசை பிரதானி ஆதித்யா ரேயும் கலந்து கொண்டிருந்தார். எமது நாட்டில் பெருமளவிலான திறமைசாலிகள் உள்ளனர். அவர்களின் திறமைகளை வெளிக்காட்டுவதற்கான களம் ஒன்று தேவைப்படுகிறது. இது எமது அடுத்த படி. சக்தி சூப்பர் ஸ்டார் மூலம் நாம் இசைத்துறையில் திறமைசாலிகளை ஊக்குவித்து வருகின்றோம். நடிப்பாற்றல் உள்ளவர்களை இதன் மூலம் ஊக்குவிக்கின்றோம். அவர்கள் தமது திறமைக்கான களத்தை ஏற்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள். இதன் மூலம் அவர்கள் சிறந்த நிலையை அடைவார்கள் என நான் நம்புகின்றேன். முற்றுமுழுதாக இலங்கையில் உள்ள புதுமுக நடிகர்களின் நடிப்பில் சக்தியின் சின்னத்திரை உருவாக்கப்பட்டுள்ளது. ஜீவன் சின்னத்திரையில் 15 கலைஞர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கதையை பிரபல தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் சபா ரத்னம் இயக்கியுள்ளார். சக்தி சின்னத்திரை அங்குரார்ப்பண நிகழ்வை அலங்கரிக்க கலை நிகழ்வுகளும் மேடையேற்றப்பட்டிருந்தன. வவுனியா பிரதேச செயலகத்தின் கலை இலக்கிய பெருவிழா இன்று வவுனியா கலாசார மண்டபத்தில் நடைபெற்றது. வவுனியா பிரதேச செயலகத்தில் பிரதேச சபை தலைவர் உதயராசா தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலை கலாசார நிகழ்வுகள் பல மேடையேற்றப்பட்டதுடன் யோகாசன புகைப்பட கண்காட்சியும் சித்திர கண்காட்சியும் நடைபெற்றது. இதேவேளை பிரதேச செயலகத்தினால் நடத்தப்பட்ட கலை இலக்கிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. 2013ஆம் ஆண்டு கலாபூசணம் மற்றும் ஆளுநர் விருது பெற்றவர்களுக்கு பிரதம விருந்தினராக கலந்து கொண்டதுடன் வவுனியா தெற்கு கல்வி வலய பணிப்பாளர், பாடசாலை மாணவர்கள், அரசு உத்தியோகத்தர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஊர்பக்க வலஸ்முல வீதியில் மீகுட சந்திக்கு அருகில் இன்று காலை விபத்தொன்று இடம்பெற்றது. வேன் ஒன்றும் டிப்பர் ஒன்றும் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்தினால் வேனுக்கு அதிக அளவு சேதம் ஏற்பட்டுள்ளது. நான் ஊர்பொக்கவிலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டர் ஜெயந்த குணவர்தன. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி வீக்கெண்ட் பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.